வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான சேலரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர் மந்த்துக்கு 1,40,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி வீடியோவை வந்து கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ என்ன போஸ்டிங் இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ் போஸ்டிங்க்கு தான் இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஇ ஆர் பிடெக் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 65% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 55% மார்க் எடுத்திருந்தாலே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்னென்ன டிசிப்ளினில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா கெமிக்கல் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா கெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல், அப்படி இல்லைனா பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா பெட்ரோகெம் அண்ட் பெட்ரோலியம் ரீஃபைனரி. இந்த டிசிப்ளினில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்குமே அவங்க வந்து டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் படிச்சுட்டு நீங்கள் வந்து கேதர் பண்ணிக்கங்க. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இதுக்குமே வந்து என்னென்ன டிசிப்ளினில் முடிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 26 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான டேட் அதாவது 1/7/2025 படி நீங்கள் 26 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்னால் 1/7/1999 பிறந்திருக்கணும். அதே மாதிரி ரைட் சைடு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் உங்களுக்குமே வந்து எப்போ பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க கேஸ்ட் வைஸாக. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்தவரையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 5/9/2025 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரையும் 21/9/2025 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 31/10/2025 அன்னி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் iocl.com, இந்த வெப்சைட்டை வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குங்க, உங்களுக்கு 100 மார்க்கு. ஸோ 2 விதமான செக்ஷனில் வந்து அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா டொமைன் நாலேஜ் 50 கொஸ்டின்ஸு. டொமைன் நாலேஜ்னால் நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்களா, அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செக்ஷன் பியில் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட், இதில் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்டில் 20 கொஸ்டின், லாஜிக்கல் ரீசனிங்கில் 15 கொஸ்டின், வெர்பல் ஆப்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 15 கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் 1 மார்க் வந்து கேரி பண்ணும். நெகட்டிவ் மார்க்குமே இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் டைமிங்கை பொறுத்தவரை மொத்தம் 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைமிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சென்டர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், சென்னை, கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, இந்த 3 இடத்துல உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக திருச்சியிலுமே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டிங்கை ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசியாக இருந்தீங்கன்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பியில் ரெண்டுத்துலேயுமே வந்து 40% வந்து மார்க் ஸ்கோர் பண்ணணும். அப்படி இல்லைனா செக்ஷன் ஏ ப்ளஸ் செக்ஷன் பி ரெண்டும் கூட்டினா 45% மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் பாஸ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ் மார்க் எடுத்தால் என்ன ஜாயின் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் தான் அவங்க வந்து உங்களோட அதிக மார்க் எடுத்திருந்தால் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு பாஸ் மார்க் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி ரெண்டுத்துலேயுமே வந்து 35% மார்க் ஸ்கோர் பண்ணணும். அப்படி இல்லைனா செக்ஷன் ஏ ப்ளஸ் செக்ஷன் பி ரெண்டும் சேர்த்து 40 மார்க் வந்து நீங்கள் 40% ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன்
குரூப் டாஸ்க் அண்டு பர்சனல் இன்டர்வியூக்கு முன்னாடியே நாங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு தான் அடுத்தது வந்து நம்ம அடுத்த ப்ரொசீஜருக்கே நம்ம போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து 85%, குரூப் டிஸ்கஷன் அண்ட் குரூப் டாஸ்க்கு 5%, பர்சனல் இன்டர்வியூக்கு 10% வெயிட்டேஜை பொறுத்த வரையும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் iocl.com அந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணணும், அதோட கேபி என்ன, அந்த டீட்டெயில்ஸை வந்து ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் இது வந்து படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை ஃபீஸை பொறுத்தவரையும் நீங்கள் எஸ்சி, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 500 + ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், ஐஎம்பிஎஸ், கேஷ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மெத்தடில் வந்தாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெசிப்ட் வந்து உங்களுக்கு காட்டும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ரெசிப்ட்டில் அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் கண்டக்ட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ பிளேஸ்மெண்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் ஜாபை பொறுத்தவரையும் உங்களுக்கு செலக்ட் பண்ணுற கேண்டிடேட் வந்து நாங்கள் எங்கே வேணாலும் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எந்த செக்ஷன், எந்த பிளான்ட்டு, எந்த யூனிட், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் நாங்கள் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு பேசிக் பேவாக 50,000 பர் மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட பேசிக் பேவாக 50,000 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு HRA, ஹவுசிங் அக்காமடேஷன் ஃபண்ட், குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், லீவ் என்கேஜ்மெண்ட், லீவ் ட்ராவல் கன்செஷன்ஸ், லீவ் ஃபேர் அசிஸ்டன்ஸ், கான்ட்ரிபியூட்ரி சூப்பர் அனிவேஷன் பெனிஃபிட்ஸ் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், தோராயமாக பர் வருஷத்துக்கு 17.5 லட்சம் உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஜாபுங்க. இந்த ஜாப் மட்டும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ சர்வீஸ் பாண்டு இப்போ எல்லா கம்பெனிலுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ப்ரைவேட் கம்பெனி அண்டு கவர்மெண்ட் கம்பெனிலுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது மினிமம் வந்து நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா 3 இயர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக இருந்தால் நீங்கள் 3 lakhs வந்து கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணணும். EWS, OBC, SC, ST மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 50,000 வந்து கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக மெயில் மூலிமா உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா cqrs.ibps.in இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.